வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. கேள்வி அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொன்ன வள்ளுவர், அந்த செவி உணவை எடுத்துக்கொள்கிற ஒருவர், செவி உணவாகிய கேள்வியை எடுத்துக்கொள்கிற ஒருவர் என்னவா மாறுறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள குரல்ல சொல்றாரு. செவியுணவிற் கேள்வியுடையார், செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவில் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவில் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. தன்னுடைய செவி உணவில் கேட்டு அறியக்கூடிய விஷயங்களில் கேள்வியை ஒரு பகுதியாக உடையவர்கள், அதாவது ஞானத்தை கற்றவர்களிடமிருந்து கேட்டு அறிவதை ஒரு செயலாக செய்யக்கூடியவர்கள் யாருக்கு ஒப்பாவார்கள் என்றால், வேள்வி உணவை பெற்றுக்கொண்டு உலகிற்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய தேவர்களுக்கு ஒப்பாக செய்யப்படுவார்கள். அவி உணவின், அவி என்பது அவிர்வாகம் என்று வேள்வி தீயிலிடப்படக்கூடிய உணவு, அதை உண்டு செரிக்கும் தேவர்கள் எப்படி இந்த உலகிற்கெல்லாம் நன்மைகளை அளிக்கிறார்களோ அதுபோல அப்படி தேவர்களுக்கு சமமானவர்கள் இந்த கேள்வி அறிவை தேடி சேர்ப்பவர்கள். எளிமையாக இந்த குரல் சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா இந்த ஓமை இருக்குல்ல, வள்ளுவர் மூன்று ஓமை வைக்கிறாருன்னு தோணுது. மூன்று விஷயங்களை இணைய வைக்கிறாருன்னு தோணுது. ஒன்று, வேள்விங்கிற ப்ராசஸ், கேள்விங்கிற ப்ராசஸையும் வேள்விங்கிற ப்ராசஸையும் இணையா வைக்கிறார். ஒன்று இன்னொன்று கற்றுக் கொடுப்பவர், இந்த இடத்துல வேள்வியை செய்பவர். மூன்றாவதா கற்றுக்கொள்கிறவர், செவி வழியாக கற்றுக்கொள்கிறவர், அவிர்வாகத்தை ஏற்றுக்கொள்கிற தேவர். இந்த மூன்று பேருமே சமம்னு மூன்று லெவல்ல இந்த ரெண்டு ப்ராசஸையும் ஈக்குவல் பண்றது மூலமா மூன்று பேருமே சமம்னு சொல்ற மாதிரி தெரியுது. அப்படி பார்த்தோம்னா டீப்பரா கேள்விங்கிறதும் வேள்விங்கிறதும் எப்படி சமமான ப்ராசஸ். கேள்விங்கிறது அந்த கேள்வி ஞானத்தை தன்னிடமிருந்து கொடுப்பவர் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்கிறார். வேள்வியில் தன்னிடம் இருக்கக்கூடிய மிக தூய்மையான விஷயங்களை வேள்வியில் அருளக்கூடிய ஒருத்தர், அந்த வேள்வியை செய்யக்கூடிய ஒருத்தர், அவர் நன்மைகளை உலக நன்மைக்காக அந்த வேள்வியை செய்யலாம். அதில் அவர் செய்யும் பொழுது அவர் தன்னிடமிருந்து பொருள்களை தானம் தான் செய்கிறார், அந்த வேள்விக்கு இடத்தான் செய்கிறார். அது மாதிரி கொடுப்பவரும் கற்றுக் கொடுப்பவரும் வேள்வியை செய்பவரும் ஒரு தட்டில் இருக்கிறாங்க. கற்றுக்கொள்ளுதல்ங்கிற செயலும் வேள்விங்கிற செயலும் ஒரு தட்டில் இருக்குது. இந்த கற்றுக்கொள்ளுதலின் பலனாக இந்த விஷயத்தை அறிந்து கொள்பவர் தேவர்களுக்கு சமமானவர்களாக ஆகிறார். தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய மரபு தேவர்களை மரணம் இல்லாதவர்கள் சொல்லுது. அவர்களுடைய இமைக்கா கண்களை கொண்டவர்கள். அதுபோல ஒரு கேள்வி ஞானத்தை அடைந்த ஒருவர் தன்னுடைய ஞானத்தினால் மரணமில்லாத உயரங்களுக்கு செல்ல முடியும். இன்னொன்று, தேவர்கள் இதை வாங்கிட்டு என்ன பண்றாங்க, இந்த உலகத்திற்கு அளவில்லாத கருணையையும் மழையையும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதே போல கற்று அறிந்த ஞானவர்கள் தன்னுடைய கருணையை மழையாக இந்த உலகிற்கு திரும்ப செலுத்துவதால் தான் அவர்கள் தேவர்களாகிறார்கள். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வாசிச்சோம்னா இந்த குறள் மூன்று இணை வைப்புகள் மூலமாக இன்னொரு ஆழத்திற்கு போறதை பார்க்கலாம். செவியுணவில் கேள்வியுடையார் அவியுணவில் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. இந்த நிலத்தில் அவர்களுக்கு தேவர்களுக்கு சமமாக மட்டும்தான் வைக்க முடியும் சொல்றார். ஆழமான குறள். சிந்திக்கலாம், மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.